கோடானு கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கும் ஜோதிட தர்பார். வழக்கம் போல நம்ம தர்பாருக்கு நம்முடைய 3 சிறப்பு வல்லுநர்கள் வருகை தந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து வந்த எக்கச்சக்க கடிதங்கள்ல ஒரு சில கடிதங்கள் இங்க வச்சிருக்கோம். முதல் கடிதம் யாரு எழுதியிருக்காங்க, எங்கிருந்து எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? குருஜயா, இது உங்களுக்கு உரிய கேள்வி. கோமதி அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. அதாவது பெண் குழந்தைகளை பிறந்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 2 விதமான ஜாதகங்கள் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு பிறந்த ஜாதகம், இன்னொன்னு அவங்க மெச்சூரிட்டி அடையிற ருது ஜாதகம். அதாவது குறிப்பா திருமணத்தின் போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ருது ஜாதகம் வச்சுதான் பொருத்தம் பார்க்கணும், கணிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் பிறந்த ஜாதகம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போது நாங்க எந்த ஜாதகத்தை அடிப்படையில ஐயா பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாதகம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாவது அப்படின்ற பிறப்பிலிருந்து தான் உருவாகிறது அப்படின்ற அமைப்பில் தான் அமையுது. இதில் இந்த பெண்களுக்கு மட்டும் 2 விதமான ஜாதகங்கள், பிறப்பு ஜாதகம், ருது ஜாதகம் அப்படின்ற அமைப்பு என்னென்னா, ஒரு பெண் பிறந்தாலும் அவளுடைய பிறப்பின் நோக்கம் தாயாவது என்கின்ற அடிப்படையில் அமைஞ்சது. ஆக ஒரு பெண் தாயாகும் பக்குவத்தை, தாயாகும் தகுதியை என்றைக்கு அடைகிறாளோ அன்றைக்கு இன்னொரு பிறப்பு எடுக்கிறாள் என்ற அமைப்பின்படி அந்த தாய்மை முழுதாகக்கூடிய ஒரு அமைப்பு நடக்கும்போது, அந்த ருதுவாகும்போது, அந்த எந்த நேரத்தில் அவள் ருதுவானாள் அப்படின்ற அந்த அடிப்படையில் ருது ஜாதகம் அமைக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஜோதிடத்திலேயே காலத்திற்கேற்ப பலன் சொல்ல வேண்டும் என்பதும் ஞானிகள் நமக்கு ஏற்கனவே வகுத்து தந்த ஒரு நிதி. இந்த காலத்தின்படி ஜோதிட பலன் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பில் இந்த ருது ஜாதகமும் அடக்கம். ருது எப்போது நடந்தது, அந்த வினாடி சுத்தமாக எப்போது நடந்தது என்று துல்லியமாக தெரிய முடியாத இந்த காலகட்டத்தில் எதற்குமே பிறந்த ஜாதகத்தை வைத்து மட்டுமே பலன் சொல்வதே சரியாக இருக்கும். கண்டிப்பா இது இந்த நேருக்கு மட்டும் கிடையாது, பெண் பிள்ளைகளை பெற்ற பல பெற்றோர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இதனைத் தொடர்ந்து முதல் 4 ராசிகளுக்குரிய இன்றைய தின பலன். மேஷ ராசிக்கு எதிர்ப்புகள் அனைத்தும் அகலுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளில் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியான சந்திரன் எதிர்ப்புகளை அடக்கும் ஒரு இடத்தில் 6ஆம் இடத்தில் அமர்ந்து வலுவாக ஒரு குருவியுடைய சம்பந்தத்திலிருந்து இப்போதான் விலகி வந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு முன்பு அவர் சுபத்தன்மை அடைந்திருந்து விலகி வந்திருக்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த நாளில் உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய கைகளுக்குள் கட்டுண்டு கிடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இதுவரை உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் கூட உங்களுடைய ஒரு வீரத்தையும் உங்களுடைய ஆளுமை திறனையும் ஒத்துக்கொண்டு உங்கள் அடிபணிந்து உங்களுடைய பேச்சை கேட்கின்ற நாளாக மேஷராசிக்கு இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிகளான சுக்கிரன், புதன், சனி இவர்கள் மூவருமே மிக ஒரு நல்ல உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு நாள். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமான லாபங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கை கட்டும் தூரத்தில் அமைந்திருக்கும். இதுவரைக்கும் கருத்து வேற்றுமை காரணமாக பிரிந்திருந்த அல்லது வேலை விஷயமாக பிரிந்திருந்த ரிஷபராசி கணவன் மனைவியர் இன்றைக்கு அந்த நிலைமை நீங்க பெற்று இருவரும் ஒன்று சேர்ந்து குடும்பத்தில் இணைந்து சந்தோஷமாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக ரிஷபராசிக்கு இந்த நாள் இருக்கும். மிதுன ராசிக்கு புதாதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடன் புதன் இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். இந்த நாளில் உங்களுடைய திறமைகள் அனைத்தும், அதாவது மறைந்திருக்கின்ற திறமைகள், புதன் என்பவனே நிபுணத்துவன் என்று நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்குள் மறைந்து கிடக்கின்ற திறமைகளை இன்றைக்கு நீங்களே வெளிக்கொணர்ந்து உங்களை பற்றி நீங்களே உணர்கின்ற ஒரு நாள் இது. கடகராசிக்கு ராசிநாதனான சந்திரன் 4ஆம் இடத்தில் மிகச்சிறந்த ஒரு அமைப்பில், கேந்திர அமைப்பு என்று நாங்கள் சொல்வோம். இந்த கேந்திர அமைப்பில் சூரியனுக்கும் கேந்திரம், சூரியனுக்கும் திரிகோணம், இது போன்ற அமைப்பில் உங்களுடைய ராசிநாதன் வலுவான ஒரு நிலையில் இருப்பதால் இந்த நாளில் நீர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் ஒரு மேம்பாடான லாபத்தை இன்றைக்கு அனுபவிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும்.